இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பத்தூர் மாவட்ட இயற்கை விவசாய உற்பத்தியாளர் கூட்டமைப்பிலிருந்து நான் பசுமை சந்தையிலிருந்து நான் பேசுகிறேன். பசுமை சந்தை காய் இயற்கையாக விளையப்பட்ட காயை கொண்டு இந்த சந்தையில் விற்கிறோம். 30 வகையான காய்கறிகளை நம்ம உழவர்கள் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு விவசாயி யார் வந்தாலும் அவங்களுக்கு தேவையான விதைகளையும் கொடுக்குறோம். அதுக்கடுத்து அதுக்கான அரிசிகளும் கொடுக்குறோம். அதுலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பாரம்பரிய அரிசியிலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட இட்லி, தோசை அது போன்ற உணவுகளும் நாங்கள் இந்த பசுமை சந்தையில் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இயற்கையாக விளைவிக்க பொருட்கள், இயற்கையாக செய்கின்ற விவசாயிகள் பார்த்திங்கன்னா விதை முதல் உணவு வரை நாங்கள் இங்கே பசுமை சந்தையில் விற்பனை செய்துட்ருக்கோம். நாங்கள் பாரம்பரிய இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் 6 வருஷமாக. சண்டே பார்த்தோம்னா காலையில் 6 மணிக்கு தொடங்கி ஒரு 11 மணி வரையும் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது காலையில் 6 மணிக்கு காய் கொண்டா 8 மணி 8:30க்கெல்லாம் காய் காலி ஆகிடுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் உணவு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அதிலே தினமும் கொடுக்குற மாதிரி செஞ்சிட்ருக்கேன். மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற இதில் பாரம்பரியமான அரிசியில் உணவுங்க, கருப்பு கவனி இட்லி, மாப்பிள்ளை சம்பா தோசை, இந்த மாதிரி கஞ்சிங்க, கூழ், நவதானிய கூழ் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஆவாரம் பூ சட்னி, பிரண்டை சட்னி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். செடிக்கு தேவையான விதையை உரம் முதல் அதாவது இயற்கை உரம் முதல் கொண்டு இங்கே பார்த்திங்கன்னா உணவு முதல் பாரம்பரிய உணவுகள். இந்த பாரம்பரிய உணவுன்றது எப்படின்னா பாரம்பரிய அரிசியிலேருந்து இங்கே நம்ம விவசாயிகிட்டே வாங்கி இல்லை அவங்களே உற்பத்தி பண்ணி செய்யப்படுற ஒரு மினி ஹோட்டலாக ரன் பண்ணுறோம். இந்த இயற்கை விவசாயத்தில் இயற்கையிலே உண்மையிலேயே விளைவிக்கப்பட்ட பொருட்களை தான் இந்த சந்தையில் நாங்கள் அனுமதித்து நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் குடும்பத்தில் 34 பேர் இருக்கிறோம். 34 பேர் கடை போட்டு இருக்கிறோம். இன்னி வெளியும் எந்த விதமான இதுவும் இல்லாத மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குன்றதுக்காக நாங்கள் இயற்கையிலே விளைவிட்ட பொருளை எல்லாம் கொண்டாந்து விற்று மக்களுக்கு கொடுக்குன்ற ஒரு ஆர்வத்தில் இந்த சந்தையை ஆரம்பித்தோம். இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் தான். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இயற்கை விவசாயம் செஞ்சுருக்கோம். முதல்ல நாங்கள் வணிக நோக்கத்தோடு நாங்கள் செய்யலை, சொந்த நோக்கத்தோடு தான் செஞ்சோம். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா செயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது நாங்கள் பார்த்தோன்னா 2020 அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறோம். அது நம்மளுடைய வீடியோலாம் நிறைய பார்த்து அவருடைய மீட்டிங் எல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து அதுக்கப்புறம் இயற்கையில் ஈடுபாடு இப்போ ஃபுல் டைமாக, அதாவது 100% இயற்கையாக விவசாயம் பண்ணுறோம். நம்மாழ்வார்கிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ட்ரைனிங்காக போயிருந்தோம். அந்த இடத்துல பார்க்கும்போது ஏன் நம்ம பேக்கரியில் ஏன் மதிப்பு கூடாதுன்னு ஒரு சின்ன ஆசை வந்தது. அதை நம்ம செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு செஞ்சு பார்த்தோம். அது நம்ம வீட்டுக்கு செய்யும்போது நிறைய பேர் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ கேட்கும்போது நான் என்ன பண்ணேன்னா அது ஒரு இந்த மாதிரி சந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு சில இடத்துல கொண்டு போய் போட வருவோம். அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம சிறுதானியத்தில் கம்பு, ராகி, சோளம், திணை, வரகு, சாமை இந்த மாதிரி இதில் நம்ம நெய், நாட்டு சக்கரை போட்டு நம்ம பிஸ்கெட் பண்ணுறோம். ஸ்நாக்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கம்புலையோ கேழ்வரகுல செஞ்சது, இது கருப்பு கவனி, இந்த மாதிரி பாரம்பரிய வகையான அரிசியில் வரக்கூடிய கேக்கு அந்த மாதிரி ஐட்டம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சிட்ருக்குறோம். இது இல்லாமல் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லும் பார்த்திங்கன்னா ஹேர் கலர்லேருந்து சோப்பு, அப்புறமா ஹேர் கலரு, ஹேர் ஆயில், இந்த மாதிரி எல்லாமே இவங்களே மொத்தமாக அவங்களே உற்பத்தி செய்கிறாங்க. இதில் தேனும் எடுத்துகிட்டு வராங்க, பனை வெல்லமும் இருக்குது. பனை வெல்லம் உண்மையாகவே இவங்களே உற்பத்தி பண்ணி எடுத்துகிட்டு வர்றவங்களும் இருக்காங்க இங்கே நம்ம சந்தையில். பாரம்பரிய முறையிலான அனைத்து பருப்பு வகைகள், அரிசி, நெல் வகைகள் பயிரிட்டு வருகிறேன். மேலும் அதில் போதுமான கூடுதல் வருமானம் இல்லாததினால் இயற்கை முறை விவசாயத்தில் மூலிகை பண்ணை அமைத்துள்ளேன். என்னுடைய மூலிகை பண்ணையில் காட்டு நெல்லி, ஒரிஜினல் மலைக்காட்டு நெல்லி, நாவல், சிவப்பு கொய்யா, முள் சீதா போன்ற அனைத்து வகையான மூலிகை பயிர்களும் என்னிடம் கிடைக்கின்றன. மேலும் இயற்கை விவசாயிகளை நிறைய பேர் ஊக்கப்படுத்தி அவங்களையும் இந்த கூட்டமைப்பில் சேர்த்தி மிகப்பெரிய அடுத்த கட்ட லெவலுக்கு திருப்பத்தூர் முழுக்க நாங்கள் இந்த இயற்கை பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கு முன்னெடுத்துருக்கோம். எங்கள் நிலத்தில் பார்த்திங்கன்னா நார்மலாக வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிடைக்கும், தக்காளி கிடைக்கும், கொத்தமல்லி கிடைக்கும், ஒரு வெண்டைக்காய். அதாவது நம்ம சீதோஷ நிலைக்கு சார்பாக எந்தெந்த காய் கிடைக்குமோ அந்த காய்கள் மட்டும் தான் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். இந்த அயல்நாட்டு காய்கறிகள் நாங்கள் விவசாயம் பண்ண மாட்டோம். எங்களுக்கு காய்கறிகள், நெல்லுகள் எல்லாமே பண்ணுறோம். அது இல்லாமல் எலுமிச்சம் தோட்டம் இருக்குது, எலுமிச்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். நேச்சுரலாக பண்ணும்போது நல்லா வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இப்போது ரீசெண்டாக பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா வந்துட்டு இருக்குது.
இங்கே தமிழ்நாடு லெவலில் யாரும் பண்ணலை. அது பண்ணாதான் நாங்கள் எடுத்து பண்ணோம், புதுமையாக பண்ணணுன்றதுக்காக. அது நல்லாவே வந்துருக்கு, ஜனங்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. திருப்பத்தூருக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குடையின் கீழ் எல்லா வகையான பொருளும் கிடைச்சிடும். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் என்னென்ன கிடைக்குமோ அதே மாதிரி இங்கே எல்லாமே இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே நம்மள்கிட்ட கிடைக்கும். இவரும் ஆசிரியர் தான், நானும் அரசாங்க ஆசிரியர் தான். எங்களுக்கு தனிப்பட்ட வருமானம் அதிகமாக இருந்தாலும் விவசாயி சார்பாக மக்களுக்கு ஏதாவது நம்ம நன்மை செய்ய முடியுமா என்ற ஒரு கருத்துக்காக தான் நம்ம இயற்கை விவசாயத்தை நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். நாட்டு சக்கரை இந்த மாதிரிலாம் போட்டு கருப்பட்டிலாம் போட்டு கூட நம்ம பிஸ்கெட்டு கேக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கருப்பு கவனியில் கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த மாதிரி போய் சந்தைப்படுத்தும்போது ஜனங்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எல்லாம் இயற்கைக்கு திரும்புகிறாங்க, மருந்து இல்லாத உணவு தேடி பார்க்குறாங்க. நான் வந்து அதோட சேர்த்து காடை முட்டை ஆட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துலேயுமே இப்போ மருந்து வந்துருச்சு, மருந்து இல்லாத உணவை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மக்களுக்கு நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். மூலிகை சூப்பு வகைங்க கொடுத்துட்ருக்கோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பூனை மீசை, ஆவாரம் பூவில் 12 மூலிகை சேர்ந்தது மூலிகை சூப்பு தரோம். இயற்கை முறையில் பண்ணும்போது செலவனம் கம்மியாக இருக்குது, வருமானம் கூடுதலாக இருக்குது, நல்ல முறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன். இப்போ 5 வருஷமாக வந்து இதில் பயணிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஜனங்களும் நல்ல ரெஸ்பான்ஸ் இது கொடுத்துட்ருக்காங்க, நல்ல வரவேற்பு. இன்னும் மேலும் இதை வளரும், சிறக்கணும். சோலார் முறையில் காய வைக்கப்பட்ட உலர் நெல்லி ஆண்டு முழுவதும் என்னிடம் கிடைக்கும். இப்பொழுதும் என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இயற்கையை போற்றுவோம். இயற்கையில் விளைவித்து மக்களை காக்கும் அனைத்து கோடான கோடி உழவர் பெருமக்களின் தாட்பணிந்து வணங்கி நன்றி கொள்கிறேன். வணக்கம். இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை.